மார்னிங் சேனல் திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் இருந்து கேட் 2016ல ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் டாபிக்ல சென்சாமெட்ரியில் ஒரு சூப்பரான क्वेश्चन இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? A beam of length L is carrying a UDL load W per unit length. The flexural rigidity of the beam is EI. The reaction at the simply supported at the right end is. So right end இதான் சொத்து கை பக்கம் வந்து என்ன வரும் அப்படின்றது தான் வந்து கேள்வி. நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேண்டிடேட் பீம் வந்தா RB லோடு கேரி பண்ணிச்சுன்னா RB LQ by 3A. இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த பாயிண்ட் B ல ஏற்பட்ட இதோட இந்த பாயிண்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷனும் UDனால ஒரு ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து கரெக்டா ஒரே இடத்துல இருக்க முடியும். இது WL4 for 80A. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L கியூபுக்கு ஒரு அடிச்சிடலாம், E அடிச்சிடலாம். அப்போ RB equal to 3WL by 8. அப்போ RA பார்த்தீங்கன்னா RA plus RB equal to WL. அப்போ RA equal to WL வந்து 3WL by 2 5WL by 8. 5 3 கூட்டினா 8 வரும் இல்லையா? ஸோ ஆனால் இங்கே கேட்குற RB தான் கேட்டிருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் இஸ் 3WL by 8. இந்த மாதிரி பீம் வந்து இது ப்ராப்பர்லி கேண்டிலேட் பீம்னு சொல்லுவாங்க. கேண்டிலேட் பீம் கேரி சிம்பிளி சப்போர்ட் அட் த ஃப்ரீ எண்ட். அது அந்த மாதிரி தான் ப்ராப்பர்லி கேண்டிலேட் பீம். ப்ராப்பர்லி கேண்டிலேட் பீம் என்ன? கேண்டிலேட் பீம் ஆஸ் அ ரியாக்ஷன் சப்போர்ட் அட் த ஃப்ரீ எண்ட். அதான் வந்து ப்ராப்பர்லி கேண்டிலேட் பீம்னுவாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பர்லி கேண்டிலேட் பீமில் இது இந்த ரியாக்ஷனும் அந்த ரியாக்ஷனும் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப அல்வா மாதிரி எல்லா எக்ஸாம் கேட்குற கேள்வி. இது கற்றுக் கொடுத்த ஸ்ரீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். குட் மார்னிங் சாம்பியன் திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும், கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சென்சாமெட்ரியில் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட ஸ்ரீஜன் இருக்கா டெக்னிக்கல் சாம்பியன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? A simply supported laterally loaded beam was found to deliver more than the specified value. Which of the following measures will reduce deflection? ஸோ என்னன்னா சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்கு, லேட்டரலி லோட் ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது, அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம டிஃப்ளெக்ஷனை குறைக்கணுன்றாங்க. ஸோ ஏதோ ஒரு டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா எடுத்துமே WLQ by 3A. ஸோ இது குறைக்கணும்னு ஆசைப்பட்டா லோடை குறைக்கணும், ஸ்பேனை குறைக்கணும், இல்லை என்ஸ்கால் அதிகப்படுத்தணும், மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி அதிகப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி அதிகப்படுத்துறது ஓகே ஆகிடுது. ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்பேன் அதிகப்படுத்துறது பொய், அது டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணால் தான் இது ஆகும். மூணாவது வந்து லெஸ்ஸர் ஈன்னு சொல்கிறாங்க, இல்லை ஐயரி லோடை அதிகப்படுத்தணும், லோடை கம்மி பண்ணணும். ஸோ என்ன பண்ண டிஃப்ளெக்ஷனை குறைக்கணும்னா நமக்கு 4 விஷயம் தான். லோடை குறைக்கணும், ஸ்பேனை குறைக்கணும், யங்ஸ் மாடல்ஸ் அதிகப்படுத்தலாம், இல்லை மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சார் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? The flexural rigidity EI of the cantilever beam assumed to be a constant over the length of the beam as shown in the figure. If your load P and bending moment PL by 2 are applied at the free end of the beam, then the value of slope of the free end. ஸோ வெறும் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இது வந்து PL ஸ்கொயர் பை 2A. இது எதனாலனா லோட்னால வர்றது, லோட்னால லோவர் ஸ்லோப்பு. ஓகே, மூமெண்ட்டால் வர ஸ்லோப் வந்து ML by EI. ஆனால் M வந்து கொடுத்துட்டாங்க PL by 2. PL by 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் PL ஸ்கொயர் பை 2A. அரையும் கூட்டினா வந்து 1 ஆகிடும். PL ஸ்கொயர் பை EI அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது A cantilever beam of length L with the uniform cross section and flexural rigidity EI is loaded uniformly by a vertical load W per unit length. The maximum vertical deflection at the beam is given by. So deflection வந்து WL4 by 80. ஆப்ஷன் ஏதா ரைட் ஆன்சர். நேரடியாக போட்டுடலாம். கேண்டிலேட் பீமுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் UDL கேட்டாங்கன்னா WL4 by அப்போ இந்த 3 விஷயத்துக்கு தான் WL4 by 80 சொல்லலாம். ஸோ இந்த 3 கொஸ்டின் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.